Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலம் அருகே பரம்பரை அறங்காவலரை மாற்ற விடிய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைவாசல் ஆதிசக்தி ஸ்ரீ முல்லை நாயகி மகா மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலராக உள்ள வேணுகோபால் தனி உண்டியல் வைத்து பணம் சம்பாதிப்பதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் வருடாபிஷேக விழாவை நடத்துவதிலும் ஒரு சமூகத்தினரை அனுமதிக்க முடியாது என அவர் தடை விதித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து எதிர்த்தரப்பினர் வேணுகோபாலை பதவியிலிருந்து நீக்கி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் இந்து அறநிலையத்துறையினரிடம் மனு அளித்தனர். அறங்காவலரின் அராஜகத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். சுத்தம் பண்ணணும்னா கூட எங்களை கேட்காம எப்படி சுத்தம் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் வரோம், ஒரு சாமி கும்பிட்றோம், குப்பையை கடந்தால் அப்படியே எப்படி சார் போட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட முடியும்? அதை கூட்டுனா கூட ஏன் கூட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. பாத்ரூம் கதவு உடஞ்சி போயிட்டு அதை ஒருத்தவங்களை வச்சு சீர் பண்ணணும். அதை அங்கேருந்து பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் எப்படி என்ன கேட்காம நீங்கள் அந்த கதவு போட்டிங்க? பாத்ரூம் லேடிஸ் ஒரு 50 பேர் வரோம், எங்கே சார் போகிறது? எல்லாம் இது வரைக்கும் என்ன வசூல் பண்ணியிருக்கிறீங்க, அதை கொண்டுட்டு வாங்க, நீங்கள் எங்களை நிர்வாகம் பண்ணுங்கள். அது வரைக்கும் நாங்கள் நடத்துகிறத நீங்கள் தடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தடுக்கிற வகையில் கிராமத்தோட சுமூகமான நிலையை கெடுத்துக்கிட்டு வர்றாரு. நாங்கள் அவங்கள திருவிழா பண்ணாதீங்க, கோயிலுக்குள்ளே வராதிங்கன்னு என்றைக்கு சொல்லலை. அவங்களுக்கும் மண்டாபடியெல்லாம் கொடுத்து போன வருஷம் எல்லாமே சிறப்பாக தான் செஞ்சுருக்கோம். இந்த கிராமவாசிகளில் எல்லாருமே நின்று அவங்கள்ட்ட மண்டாபடியில் விநியோகமும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்படி இணக்கமாக இருந்த கிராமத்தில் பிரிவினையை உருவாக்கி இன்றைக்கி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காரு. இது தொடர்ந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு ஏற்படுறதுக்கு காரணமாகிடும். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நாடக மேடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திறந்து வைத்தார். இலுப்பங்குளத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மப்பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன், கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து காரியப்பட்டி செல்லும் வழியில் கட்டப்படும் உயர்மட்ட மேம்பாலத்தையும் வெங்கடாசமுத்திரபுரத்தில் திறக்கப்பட்ட காட்டு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் திருமண மண்டபத்தையும் அவர் ஆய்வு செய்தார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் JT விஜயன், வர்த்தகணி மாவட்ட செயலாளர் சதீஷ் சண்முகம் பங்கேற்றனர். தாயும் தந்தையும் போல தந்தையும் தனையனுமாக இன்றைக்கு ஊரை சுற்றி வருகிறார்களே தவிர, ஊர்வலம் வருகிறார்களே தவிர, அவர்கள் எல்லோரும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்து அந்த மக்களை பயனடைய செய்கின்ற வகையிலே அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம். ஆனால் உண்மை நிலவரத்தை தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் வானம் மும்மாறி பொழிகிறது, பூமி விளைகிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொண்டு இன்றைக்கு மக்கள் இருள் சூழ்ந்து இருப்பதை அறியாத ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாய்க்கால் தூர்வாரப்படாததால் தண்ணீர் வயலுக்கு செல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைக்குளத்தில் உள்ள ஆலம்பாடி வாய்க்கால் தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரை செடிகள் அதிகமாக வளர்ந்து விட்டதாகவும், வாய்க்காலை தூர்வார கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். வாய்க்காலில் செல்லக்கூடிய தண்ணீர் வயலுக்கு செல்வதாகவும், இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் சேதமடைவதாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மராமத்து பணிகளில் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர்.